ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் பொரியலை டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் கடாய் வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடவே நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். பாருங்கள், வெங்காயம் செவந்துருச்சு. அது கூட நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. அது கூட நம்ம பொடி பொடியாக நறுக்குன கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த பதத்துக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புக்கு பயன்படுத்துகிற புளி கரைச்சி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு அது இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. நான் அம்மியில் அரைச்சி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிக்சியில் கூட இந்த மாதிரி தேங்காயை அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு எல்லா கத்திரிக்காய் மேலேயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.